ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இது வந்து கிட்னி பீன்ஸ். பாருங்கள், பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது நான் முன்னாடியே நேற்றுக்கே ஊற போட்டிருந்தேன் நைட்டு. இப்போ காலையில் இது வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சேன். இப்போ நான் வந்து இதில் ஒரு சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். ஏன்னா மசாலா எல்லாம் உள்ளே பிடிக்காது, அது சிலர் விரும்ப மாட்டாங்க. அதுக்காக நல்லா வேக வச்சுட்டு ஏன்னா குழஞ்சி போகக்கூடாது. வேக வைக்கும்போது இந்த மாதிரி மீடியமாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. சூடாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிடுங்க, பூண்டு போட்டுக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக. இது டபுள் பீன்ஸு, இதை போட்டுக்கலாம். இது வந்து உடையாமல் மெதுவாக கிளறி கொடுத்துருங்க. இது ரொம்ப வேகவும் கூடாது. இதில் காயப்பொடி போட்டுக்கிடுங்க. காயப்பொடி இல்லை, நான் போடலை. இந்த டபுள் பீன்ஸு, கிட்னி பீன்ஸு இதெல்லாமே ரொம்ப பயிர் ஐட்டங்கள் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுங்க. சில்லி பவுடர் போட்டுக்கலாம் காரத்துக்கு. சூப்பராக டேஸ்டியான டபுள் பீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்குது நண்பர்களே. செம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள் எல்லோரும். நண்பர்களே, வீடியோ நான் போடுறதான வீடியோ எல்லாம் பார்த்து எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுறதான எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் வரும். நான் எல்லாம் நல்ல புது வீடியோக்கள் போடுவேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.